அடுத்தது என்ன அப்டின்னா, இந்த 2024லயே பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டுன்னு சொல்லலாம். 2025 வந்துருச்சு. இப்பயும் விடமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மென்டல் ஸ்ட்ரெஸ். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், டிப்ரஸ்டா இருக்கேன். அப்படின்றது வந்து அத ஒரு ஃபேஷன் மாதிரி கொண்டு போய்ட்டாங்க. மென்டல் சிக்னஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. ரொம்ப காமன். நானும் அதனால எஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத சொல்றதே வந்து ஒரு மாரி ஓகேயிஷா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மென்டல் ஹெல்த்த நம்ம எப்படி புரொடெக்ட் பண்ணிக்கணும்? அத பத்தி சொல்லுங்க. இது வந்து மிகப்பெரிய டாபிக். இது நம்ம வீடியோல கவர் பண்றது வந்து இன்னொரு வீடியோல இன்னும் அத பத்தி பேசலாம். பேச பேசலாம். பட் ஒரு சின்னமா மென்டல் ஹெல்த் சொல்லணும்னா, அதாவது பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அதாவது அ மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா தான் மத்தது எல்லாமே நல்லா வரும். ம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே பத்தி பேசணும். 2 திங்ஸ் அது இதிலயே கவர் ஆயிடுச்சு. ஸ்லீப் அண்ட் எக்சர்சைஸ். ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க 7 மணி நேரம் தூங்குங்க. காலையில 1/2 மணி நேரம் எக்சர்சைஸ் பண்ணுங்க. உங்க மென்டல் ஹெல்த் எந்த டாக்டரும் எதுவும் பண்ண வேண்டியதில்ல. உங்க மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா? யுவர் மைண்ட் இஸ் நீங்க யாரும் அட்வைஸ் தேவையில்ல. உங்க மைண்டே உங்களுக்கு சொல்லும். உங்க மைண்டே உங்களுக்கு எல்லா விதமான அட்வைஸும் உங்களுக்கு சொல்லும். கரெக்ட். ஆனால் தூங்கல அப்படின்னா, மைண்ட் இஸ் டயர்ட். மைண்ட் இஸ் நாட் இட்ஸ் அது உங்களுக்கு சொல்ல முடியாது. அது ஏதோ திருட்டுத்தனம் ஏதோ உங்கள குழப்ப தான் ஆரம்பிக்கும். ஸோ, அது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெல்த் சாரி ஸ்லீப் அண்ட் எக்சர்சைஸ். ரொம்ப சுருக்கமா சொல்லப்போனா, ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. அதாவது வந்து அ பிரசன்ட், ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட். அந்த பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் 3ஆ பிரிச்சுக்குங்க. ஆச்சுங்களா? இப்ப பாஸ்ட்ட பத்தி பேசுவோம். இப்ப நம்மளோட ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இஸ் ரிக்ரெட். இது பண்ணியிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமே, அப்படி அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, அந்த வீடு வாங்கியிருக்கலாமே, அட இந்த இடத்த வித்துட்டோமே. இதுதான் நம்மளோட இது. இது. ஸோ இந்த ரிக்ரெட் இருக்கு பார்த்தீங்களா? ஐம் நாட் டெல்லிங் நம்ம டெசிஷன்ஸ் வந்துங்க, நம்ம லைஃப்ல நல்ல டெசிஷன் தான் பண்ணணும்னு நெனைக்கிறோம். நல்ல டெசிஷன் தான் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனால் சில டைம் தப்பான டெசிஷன் வாங்கிடும். ஸோ ரிக்ரெட்ட கம்மி பண்ணணும். உங்களையே நீங்க மன்னிச்சுக்கிறதுக்கு யூ நீட் டூ பழகிக்கணும். உங்களையே நீங்க மன்னிச்சுக்கணும். டோன்ட் வொரி அபௌட் ரிக்ரெட் பதிலா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லேர்ன் ஃப்ரம் இட். ஸோ யூ லேர்ன்ட் இட் ரைட்? யூ டிட் சம் மிஸ்டேக், யூ லேர்ன்ட் இட். ட்ரை நாட் டூ டூ இட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். உங்களையே மன்னிச்சுக்கங்க. உங்கள மட்டும் மன்னிக்கிறது இல்ல. கிரட்ஜ் அதாவது மத்தவங்க மேல ஒரு கோபம், உங்க மன நிம்மதிய கெடுத்துரும். தேவையே இல்ல. இப்போ வந்து ஒரு நாளு ரஜினி சார் சொல்லியிருந்தாரு. அ எப்படின்னா, அதாவது நீங்க மத்தவங்க மேல கோவம், சினம் அதுங்கிறதுன்னா, ஒரு பாறாங்கல்ல தூக்கிட்டு நடக்கிற மாரி வாழ்க்கையில. எதுக்கு ஒரு பாறாங்கல்? நீங்க பட்டாம்பூச்சி தூக்கிட்டு நடக்கணும். அப்படின்னா என்ன? அன்பு. அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது. ஸோ மத்தவங்க மேல மத்தவங்களையும் மன்னிக்க கத்துக்குங்க. ஸோ மத்தவங்களையும் மன்னிங்க. உங்களையும் மன்னிச்சுக்குங்க. நீங்க செஞ்ச தப்புனால லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ திஸ் இஸ் மென்டல். பாஸ்ட் பத்தி. ஃபியூச்சர் போவோம். பிரசன்ட்க்கு அப்புறம் வரும். ம். ஃபியூச்சர உங்களுக்கு எதனால ஸ்ட்ரெஸ் ஆகுது? ஃபியர். பயம். பயம். எதுனாலும் பயம். தெனாலி மாரி அத கண்டா பயம், இத கண்டா பயம்ன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா, இப்போ நாளைக்கு உங்கள எவனா வந்து அடிக்க வரான்னு கண்டிப்பா தெரிஞ்சுதுன்னா பயப்படுறது கரெக்ட். நியாயம். அதே மாதிரி ஒரு ஒ வேளை நடந்துருமோ? ஒரு வேளை கரெக்ட். ஒரு வேளை நடந்துருமோ? இப்போ 100 கிலோமீட்டர்ல நான் போவேன். எனக்கு பயமே இல்லைங்கிறது முட்டாள்தனம். சில பயம் தேவ. இப்ப நான் தண்ணி ட்ரிங்க் எவ்வளோ வேணா பண்ணுவேன். எனக்கு ஒண்ணும் அப்படி இல்ல. இது நடந்துருமோ? நம்ம பையனுக்கு இது ஆயிருமோ? அவன் அப்படி பயம், பயம். பயத்த உட்டுருங்க. பயம் அது ஃபியூச்சர் வந்து பிளான் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் பிளான் இட். அதாவது நாளைக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத டெய்லி பிளான் பண்ணுங்க. டோன்ட் ஃபியர். அதாவது ஃபியர எடுத்துருங்க. ஸோ இதுனாவே மென்டல் ஸ்ட்ரெஸ் போயிரும். ஸோ என்ன பேசணும் நம்ம? பாஸ்ட், ஃபியூச்சர் முடிஞ்சது. ஃபியூச்சர். பிரசன்ட். பிரசன்ட் தாங்க ரொம்ப அதாவது எப்ப பார்த்தாலும் பாஸ்ட்ட நெனச்சுட்டு லேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் இது தப்பு. எப்ப பார்த்தாலும் ஃபியூச்சர பிளான் பண்ணிட்டு, இல்ல ஃபியர் பண்ணிட்டு இருந்தாலும் தப்பு. ஸோ யூ லிவ் இன் அ பிரசன்ட் மொமெண்ட். அப்போ என்ன கஷ்டம்? உலகத்துல கஷ்டம் இல்லாதவங்க யாரும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு. பட் யூ நீட் டூ லிவ் இன் அ பிரசன்ட். ஸோ அப்போ அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது, அந்த என்ன பண்றீங்களோ, அத திருத்தமா பண்ணுங்க. சின்ன சின்ன வேலையில கூட ஒரு அ ஒரு ஹாப்பினஸ்ஸ பண்ணு. ஒரு பேப்பர் நான் வந்து ஒருத்தவங்க பேசுனத கேட்டேன். ஒரு பேப்பர மடிக்கிறது கூட அப்படி நல்லா மடிச்சு,
கரெக்ட்டா வச்சீங்கன்னா, அதுல ஒரு அழகு இருக்கு. அதுல ஒரு டாஸ்க் திருப்திப்படுங்க. அத ரசிங்க. அந்த மொமெண்ட்ல இருந்தீங்கன்னாவே, யூ ஃபீல் யூ மே ஃபர்கெட் அது. அதே மாரி சின்ன சின்ன விஷயத்துல ஹாப்பினஸ் வர்றதுக்கு பழகிக்கங்க. இப்போ எப்படின்னாங்க, ஒரு நான் வந்து பெரிய வீடு கட்டினா தான் ஹாப்பினஸ்ஸு. பெரிய கார் தட்ஸ் ஓகே. ஐ அம் நாட் டெல்லிங் தட். ஒரு சின்ன ஒரு வழியில நடந்து போய் ஒரு பட்டாம்பூச்சிய பார்த்தா ஒரு ஹாப்பினஸ். உங்க நண்பர்களோட நல்லா பேசிட்டு இருந்தா ஒரு ஹாப்பினஸ். ஒரு டீ உங்க ஒய்ஃப், உங்க புடிச்சவங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க உங்க ஃப்ரெண்ட் கூட ஒரு டீ குடிச்சா ஒரு ஹாப்பினஸ். ஸோ தட் இஸ் த உங்க வொர்க். நீங்க என்ன பண்றீங்களோ, அந்த வொர்க்க வெறுக்க ஆரம்பிக்காதீங்க. இப்ப இருக்க யங் ஜெனரேஷன்ல அது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. பீப்பிள் திங்க் வொர்க்க முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். வொர்க் வந்து பணம் குடுக்குது. அந்த பணத்த கொண்டு போய் நான் எங்கேயோ டூர் போவேன். தட்ஸ் முட்டாள்தனங்க. வொர்க்கையே ஹாப்பினஸ். ஸோ லவ் தென் பண்ணி பண்ணணும். வொர்க்கே ஹாப்பியா இருங்க. இப்ப நீங்க பண்ற வேலைய நீங்க சந்தோஷமா பண்றீங்க. உங்கள பார்த்தாவே எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, இந்த வேலையே சந்தோஷம். இது ஒரு வேலையா பார்க்கறதில்ல நீங்க. அப்புறம் அந்த வேலையில வர்ற பெனிஃபிட்ஸ எடுத்துட்டு போய் பிற சந்தோஷங்க. ஸோ திஸ் இஸ் ரொம்ப சுருக்கமா சொல்லப்போனா, நீங்க மென்டல் ஹெல்த் எப்படி பார்க்கலாம்னா, இப்படி பிரிச்சுக்கங்க. பாஸ்ட், பிரசன்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஃபியூச்சர். இதுல சின்னதா நீங்க கடைப்பிடிச்சீங்கனாவே, இது உங்க மைண்ட், தூக்கம், எக்ஸர்சைஸ். உங்க லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதாயிரும். இதையும் தாண்டி இதெல்லாம் அது. கண்டிப்பா மனவியாதிகள் இருக்கு. ஆங்சைட்டி, டிப்ரஷன், ம். ஆ அந்த டிப்ரஷனால நெறையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தா 100% டாக்டர்ட்ட போங்க. எஸ். சரிங்களா? ஸோ டாக்டர்ட்ட போயி அவங்களோட ட்ரீட்மெண்ட்ட கத்துக்கணும். ஸோ இது 4 பில்லர்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலா இன்னொரு 5வது பில்லர்ன்னு ஒண்ணு சொல்லலாம். என்னன்னா அட்வைஸ். ஸோ நம்ம இதுல வந்து அந்த டாக்டர் ஏதாவது வந்தா தான் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் நெறைய இருக்கு. அது அத வேண்டாம். எவ்ரி இயர் உங்களோட ஃபேமிலி டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர். எவ்ரி இயர் போயி ஒரு ரொட்டீன் செக்கப் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு? பிளட் செக்கப் ஒரு 40 வயசுக்கு மேல என்னென்ன? ஸோ அதான் எங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்தோஸ்டேஸ் ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரீனிங்க்குன்னு சொல்லி இந்த வயசுக்கு இந்த இது இந்த இது. நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு என்ன தேவ? இந்த வயசுல உங்களுக்கு என்ன ஸ்கிரீனிங் தேவ? அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க இங்க இல்ல, எங்கேயோ இருக்கீங்க, இத எங்கேயோ கட்டுறீங்கன்னு உங்க பக்கத்துல இருக்க டாக்டர். ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ கீப் அப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னாவே நெறைய டிசீஸ் வராதுங்க. திஸ் 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் வந்து உங்கள வந்து டாக்டர்ட்டயே கொண்டு போக வேண்டாத சிச்சுவேஷன ஏற்படுத்திரும். சூப்பர். பிகாஸ் தட் இஸ் வாட் வி வாண்ட். புரியுதுங்களா? எனக்கு வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டூ சீ எனிஒன் இன் மை ஹாஸ்பிட்டல் வித் அ ஸ்ட்ரோக். அதாவது ஸ்ட்ரோக்ல வந்து பார்க்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதுக்கு பதிலா இதெல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தட். இத பத்தி இன்னும் பேசலாம். ஒவ்வொன்னு பத்தியும். நான் அடுத்த வீடியோஸ்ல முடிஞ்சா அத பத்தி பேசலாம். பட் பட் ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. இல்ல. இதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்க் யூ சோ மச். ஓகே. தேங்க் யூ மேடம்.